நார்மல் டெலிவரினா என்ன? இன்னைக்கு குழந்தை பிறக்கும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவானுங்க, இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வவுத்து நப்பிட்டு வருவானுங்க, நம்ம 50 ரூபா வாங்கிட்டு ஆயா வேலை பார்த்து கொடுத்தா குழந்தையோட ஹாப்பியா. அதே சிசேரியன்னா அவன் 10 நாள் இந்த ஹாஸ்பிட்டல்லையே தங்கணும், ஃபீஸ் ப்ளஸ் ரூம் சார்ஜ். இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? 5 ரூபா வாங்கிட்டு வைத்திய பார்க்கணும் இந்த உலகம் திறமில்லாதவன் சொல்லும். 5000 ரூபா ஃபீஸ் அநியாயமா கேட்போம், எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு கியூல நிற்கும். கண் காது வாய் மூக்கு பல் நரம்புன்னு சொல்லிட்டு உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் தனித்தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டாகும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நோயாளிங்க கூட்டம் அலமோதும். நோயாளிகளும் தான் இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். இட் வில் இன்க்ரீஸ். இப்படி வாழ்றதா சிறந்த வாழ்க்கைன்னு ஒருத்தருக்கா சொல்லப்படும். இப்படி வாழ்ந்ததுனால தான் நோயாளி ஆனாங்கிற உண்மை அவனுக்கு லேட்டாக தான் புரியும். மார்க் மை வேர்ட். இப்போ சிசேரியன்னா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்கல்ல, இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் நார்மல் டெலிவரினா எல்லாரும் ஷாக் ஆவாங்க. போய் சிசேரியனுக்கு ரெடி பண்ணு.